கிருபை இரக்கம் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. தேவ கரம் எங்களை தாங்கட்டும். தேவரீர் எங்களோடு நேற்றையும் இன்றும் என்றும் நீர் இருக்கிறவராய் இருந்து எங்களை வழிநடத்துகிற அருமை இரட்சகர், எங்களை ஆளுகை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், சபையார் கலந்து கொள்ளவும், தேவ ஜனம் ஆண்டவரே யாவரோடும் ஆண்டவரை கர்த்தர் இடைபடும்படியாகும். ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாயிருந்து ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாக இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, சபையாருக்கு மட்டுமல்ல, இந்த சேனல்ஸ் மூலமாக ஆண்டவரே, இந்த பேஸ்புக், யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் எங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். மட்டும் காத்த எபினேசர் இன்னும் எங்களை காத்து வழி நடத்துகிறாக. சமானந்த தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். Praise the Lord. Hallelujah. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆயுள் முழங்கிடுவே. முழங்கால் யாவுமே ஆயுள் முழங்கிடுவே. சேர்ந்து பாடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் நித்திய தேவன் நீரே. ஆமென். நீதி நிறைந்தவர். ஆமென். அவர் இரக்கம் என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Master, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அவருடைய பிரசன்னத்திலே வந்த நம்மை அவருடைய கண்கள் காண்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்குகிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய சிந்தைகளை அறிகிற தேவன் நம் நடுவிலே இந்த வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பெரியவரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. சேர்ந்து பாடுவோமா. காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஊரத்த குரலில் நந்தி பாடு பாடி மகிழ்கிறேன். ஊரத்த குரலில் நந்தி பாடு பாடி
சேர்ந்து சொல்லலாமா? என் தெய்வமே, கரங்களை உயர்த்தி இயேசுநாதா, மகிழுகையா கர்த்தாவே, உம்மாய் நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. சொல்வோம், கர்த்தாவே உம்மாய் நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உங்கள் சமூகம், உங்கள் மகிமை உண்மையாயிருக்கிறேன். உங்கள் சமூகம், உங்கள் மகிமை உண்மையாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென். என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல்லலாமா? வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அலைவோட்டுமையா அல்வேகநாதரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நாமும் வாழ்க. சொல்லுவோமா? உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. மறுபடியும் சொல்லு. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கரங்களை உயர்த்தி ஆராதனை சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி Yeah.
சேர்ந்து கரம் பிடித்து நடத்துகின்றே காலமெல்லாம் சுமக்கின்றே நந்தி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து எல்லாம் சேர்ந்து பாடுவோமா என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து அல்லேலூயா என் இதயம் துள்ளுதையா இதயம் துள்ளுதையா இதயம் துள்ளுதையா அல்லேலூயா அவர்களை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த காலை வேளையிலே அவரை நம்பி வந்த நம்மை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்துவதில்லை. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா எல்லோஹிம் ஆமென் எல்லோஹிம் நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா எல்லோஹிம் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல உம்மையை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல உம்மை என்னை கைவிடல திருப்பையாய் நான் கடந்து வந்தேன் திருப்பலி வாருங்கள் எனக்கு தந்தேன் திருப்பையா நான் கடந்து வந்தேன் படு திருப்பலி வாருங்கள் எனக்கு தந்தேன் எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன் படு எல்லாம் சேர்ந்து எல்லாரும் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் காலங்கீர எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரோடு சென்றேன் காலங்கீர எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோஹே எல்லோஹே
ஹalleluya 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 சென்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, இம்மட்டு காத்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து எங்களை சுமந்து எங்களை ஏந்தினீரே உமக்கு நன்றி. தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாக்கும்பாகவே நீ எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர்கள். தாயின் முளைப்பாலை நாங்கள் குடிப்பதற்கு முன்பாக நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறப்பா. Thank you Lord. Thank you Lord. ஒருபோதும் எங்களை மறவாத தெய்வம். தம்மிடத்தில் வந்தவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. யாவரையும் பலப்படுத்துகிறாங்க. யாவர் மீது உடைய கிருபை இருப்பதாக. யாவருக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை நிறைவாய் தருகிறார். உடைய நாமத்திற்கே மகிமை, நாமத்திற்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி இந்த வண்ணமாய் சங்கீதத்தை நான் இப்பொழுது வாசித்து தொடர்ந்து உள்ள ஆராதனை நாம் பகுதிக்கு செல்லலாம். வாங்க எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 5. சங்கீதம் 5 மாறி மாறி வாசிப்போம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிக்கிறீர். இரத்தவீரனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் வெறுக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விடுபடி செய்யும். அவர்கள் துரோகிகளுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகமணினார்கள். கடைசி 2 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். கர்த்தர் நல்லவர். உட்காரலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எல்லாரும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். அருமையானவர்களே, அவரை நம்பி இருக்க ஒரு ஜனக்கூட்டம், ஒரு ஜாதி, அவர்கள் எப்படி இருப்பார்களா? எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. ஆமென். எந்நாளும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். தேசத்திலே இருக்கிற நெருக்கமான சூழ்நிலையிலும் குடும்பங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக களி கூர்ந்து மகிழ்ந்து இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகள்.
அதுக்கு பிறகு காணிக்கை பாடல், காணிக்கை ஆராதனை. தொடர்ந்து நாம் தெய்வ செய்திக்கு நேராய் கடந்து செல்லுவோம். கவனிங்கள், இந்த 8வது மாதம் நன்மை பிறக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மறுபடியும் லாக்டவுன் ஆகஸ்ட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வப்போது சில செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நகராட்சியிலும் மாநகராட்சி பயில திறக்கலாம். ஆனால் அதே அந்த 10,000 ஸ்கீம் தான். வருமானம் எவ்வளவு இருக்கணும்? 10,000 கொடுத்துக்கணும். அதுக்கு போய் கலெக்டர்கிட்ட போகணும். திருவள்ளூர் கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். என்னெல்லாம் சொல்லி நியூஸ்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. எது இப்படி இருந்தாலும் நாம் கொஞ்ச நாட்கள் பொறுத்துதான் ஆக வேண்டும். இந்த மாதம் கூட கொஞ்சம் பொறுத்து இருப்போம். ஏனென்றால் இது இந்த கலெக்டர், நகராட்சி, மாநகராட்சி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அது என்னதான் கூடி ஆராய்த்தாலும் சில நேரம் சோசியல் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கீப்பப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நான் சில காரியங்களை யோசிக்கிறேன். பொறுத்திருப்போம். நிச்சயமாக தேவன் சீக்கிரத்தில் நமக்கு நன்மை செய்வார். எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஆமென். சரி, கவனிங்கள், இந்த வருகிற வியாழக்கிழமை 13ஆம் தேதி முரளி சோபா அவருடைய மகள், மூத்த மகள் பிரியாவுக்கும், வெள்ளானூர், இவர்கள் கன்னடப்பாளையம், அவர்கள் வெள்ளானூரை சார்ந்த 7வது துறை சார் ஆல்பர்ட் உமா இவருடைய மகன் ஜீத்துக்கு 2 குடும்பத்தாரும் பேசி நிச்சயம் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட். ஆகவே இது ஒரு சபைக்கு ஒரு அறிவிப்பு, சபைகளுக்கு ஒரு அறிவிப்பு. 2 குடும்பத்தாரும் மெய்யானவருடைய திருச்சபை தான். இவர்கள் கன்னடப்பாளையம், முரளி சோபா அவர்கள் வெள்ளானூர். அவர்கள் வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு முரளி வீட்டில் அந்த நிச்சய ஆராதனை சர்வீஸ் இருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் 3ஆம் தேதி மறுபடியும் வியாழக்கிழமை தான் நம்முடைய வெள்ளானூரை சார்ந்த திருமங்கை லேட் குப்புசாமி அவருடைய மகள் மஞ்சுளா என்ற மஞ்சுவுக்கும், சேக்காடு பகுதி, அதாவது பட்டாவரம் பகுதியை சார்ந்த பாஸ்டர் சேசாத்ரி அவருடைய சபையை சார்ந்த ஒரு மகனுக்கும் திருமணம் 2 குடும்பத்தாலும் பேசி 2 போதலாலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மற்ற ஓலைகள், இந்த பேண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வரும். செப்டம்பர் 3ஆம் தேதி தான். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று நமக்கு சொன்னபடி செகண்ட் சண்டே, மறந்துவிட வேண்டாம். நெகேமியோடைய ₹10 ஸ்கீம் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய உத்தரவாதம் இருக்கிறது. உத்தரவாதத்தில் நீங்கள் உண்மையாயிருங்கள். நாம் உண்மையாயிருப்போம். அதற்குரிய பொறுப்பாளரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். இஃப் நாட், அவர்கள் வந்து உங்களிடத்தில் நீங்கள் போன் செய்தால் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து ஒவ்வொரு இந்த வாரமும் எல்லா ஆன்லைன் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பைபிள் ஸ்டடி, வீட்டு கூட்டம், ஆராதனை எல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. அதற்காக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், செவியுங்கள். சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்துல நன்மை வாசமாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிச்சயமாக நன்மை வாசம்.
காரியங்கள் மாறுதலாயிருக்கும், காரியங்கள் ஜெயமாயிருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து அறிவிப்பழி பொழுதுக்கு இல்லை. ஜெபியுங்கள், சொல்ல முடியும். திருவிருந்து நின்று போயிருக்கிறது. நம்முடைய மெயின் சர்ச்சில் சீக்கிரமாய் நமக்கு ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும், திருவிருந்து கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் கத்த நிறுத்தி ஒழுங்குகரமாய் செய்ய தேவன் உதவி செய்வாராக. ஆமென். கத்த நல்லவர். வருகிற வாரம் 3வது சனிக்கிழமை ஞாயிறு லாக்டவுன் 3வது சனிக்கிழமை கம்மிங் சாட்டர்டே பாகுமேட்டிலே ஆராதனைகள் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் ஆராதனை இருக்கும். இது 3வது சண்டே, ஆக்சுவலா சாட்டர்டேங்கிறதுனால திருவிருந்து இருக்கும். கடந்த மாதத்திலே நான் சென்று ஆராதனை நடத்தி திருவிருந்து கொடுத்து வந்தேன். அதுபோல இந்த மாதமும் கம்மிங் சாட்டர்டே 15th இண்டிபெண்டன்ஸ் டே, இந்திய தேசத்துடைய சுதந்திர நாள், அந்த நமக்கு ஆராதனை அங்கே பாகல்மேட்டில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன், அங்கே சர்வீஸ் அங்கே சாட்டர்டே நடக்கும். ஒருவேளை யாருக்காவது திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் யூ கேன் கம் டு பாகல்மேட். நீங்கள் பாகல்மேடு ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளலாம். எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது, கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சீக்கிரத்தில் வெள்ளானூரில் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும், திருவிருந்தை நடத்த வேண்டும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வாரத்திலே திருமண ஆண்டு இல்லாட்டி பிறந்த நாள் காண்கிற யாவரையும், என்னால் ஒவ்வொன்று இது வரைக்கும் சில லேட்டாக தான் வரும், அப்படிலாம் வரும். அதனால அது எப்படியா இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் யாவர் மேலும் உடைய இரக்கம் கிருபை பெரிதாயிருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அவளை இருந்து தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆளுகை செய்வதால் நன்மையும் கிருபையும் தொடரும். உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், நேபாள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், நேபாள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யாவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்வீராக. யாவர் மேலும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அகற்றி போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் செவி. தமிழகத்தை விட்டு முற்றிலும் கடந்து போவதா இன் ஜீசஸ் நேம். கர்த்தருடைய கிருபை தேசத்தின் மேல் ஆண்டவரே நிறைவாகி இருப்பதா. ஆண்டவரே மக்கள் நீர் ஒருவரே ஆண்டவரே காரியங்களை மாறுதலாக்குகிறவர், காரியங்களை சமாதானமாக்குகிறவர், ஆண்டவரே காரியங்களை ஜெயமாக்குகிற தேவன் நீர் ஒருவர். கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துகிறார். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கை நாம் செலுத்துவோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதர் செய்த இந்நாள் வரையிலே உன்னதர் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே
ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கும் பொழுது, அவருடைய ஊழியர்களுக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆஸ்வதி பன்மடங்காய் ஆஸ்வதித்து உங்களுக்கு திரும்ப தருகிறார். நமக்கு திரும்ப தருகிற தேவனாக அதன்படி ஆண்டவரே கொடுத்த கரங்களை, இந்த காணிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிற கரங்களை ஆஸ்வதிக்கிறார். 100 மடங்கான பலனை திரும்ப தர. அதுபோல நெகேமியாவுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆஸ்வதித்தார். அந்த கொஞ்சத்திலே அவருடைய உண்மையை கர்த்தர் அங்கீகரித்து அதற்கு பிரதிபலனை கர்த்தர் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தருகிறார்கள். சந்ததிகளுக்கும் தருகிறார்கள். பிரசன்னம் யாவரோடு இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரை யாருமே நம்முடைய கிருபை இருந்து ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இயேசு நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நேற்றைய தினத்திலே நான் அமர்ந்திருந்த பொழுது எனக்கு இந்த நெகேமியாவை குறித்து எனக்கு மறுபடியுமா என் உள்ளத்திலே கர்த்தர் உணர்த்தி கொண்டிருந்தார். நெகேமியாவை குறித்து இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம தியானிப்போம். நெகேமியா பெரிய சப்ஜெக்ட். அது அநேக சத்தியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்க முடியாது. அதனால முக்கியமான சில கருத்துக்களை இந்த நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். கவனிங்கள். இந்த நெகேமியா பெர்சியா தேசத்திலே அர்தசஷ்ட ராஜா உடைய அரண்மனையிலே இப்பொழுது பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். திராட்சரசத்தை பகிர்ந்து கொடுப்பது, ராஜாவுக்கு எடுத்துக் கொடுப்பது, அது அவருடைய வேலை. அது முக்கியமான ஒரு வேலை. எப்படி என்று சொன்னால், அந்த திராட்சை ரசத்தை இவர் முதலாவது பருக வேண்டும். யாரு? நெகேமியா. அதுல எந்த ஒரு தீமையோ தீவினையோ இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு ராஜாவை. அப்போ ராஜாவுக்கு உத்தரவாதம் யாரும் இருப்பார். அவருடைய உத்தரவாதம் நிறைந்த ஒரு வேலைதான் நெகேமியாவுக்கு அரண்மனை பெர்சியா. அந்த அர்தசஷ்ட ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையுள்ள ஊழியனாக. இப்பொழுது நெகேமியா குறித்து பார்க்கும் பொழுது இவன் ஒரு நாளிலே, நமக்கு தெரியும் சம்பவங்கள் இருக்கிற எல்லாம் தெரியும். ஒரு நாள் ஒரு செய்தியை அவன் கேட்கிற, எப்படிப்பா விசாரிக்கிறான், எப்படிப்பா எருசலேம் எப்படி இருக்கிறது, வந்தவர்களை கேட்கிற எப்படி இருக்கிறது, எருசலேம் நகரங்கள் எப்படி இருக்கிறது, பட்டணம் எப்படி இருக்கு சொல்லும் பொழுது ஒரு துக்க செய்தி அவன் காதில் விழுது. அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கப்பா. அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் ராஜாவின் நகரம் சுட்டரிக்கப்பட்டு வேதனைப்படுகிறான். வேதனை உள்ளத்துல ஒரு வேதனை. நமக்கு அந்த வேதனை வர வேண்டும். இந்திய தேசம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது விக்கிரகங்களாலே. தேசம் பாழாய் கிடக்கிறது. இதுதான் உண்மை. பாழாய் கிடக்கிறது. விக்கிரகங்களின் ஆதிக்கம் அதிகம், நாளுக்கு நாள் அதிகம். கிறிஸ்தவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் இழுத்து மூடப்படுகிறது. விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை. தேவ சபை, தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் நெருக்கப்படுகிறார்கள். இவருடைய சூழ்நிலை இந்த தேசத்தில். இந்த செய்தியை கேட்ட நெகேமியா உள்ளத்தில் ஒரு கடும் வேதனை, தாங்க முடியாத வேதனை.
இந்த வேதனை நமக்கு வரணுங்க. இந்த வேதனை நமக்கு வரணும். தேசம் எப்படி கடந்தா என்னப்பா, அது எப்படியாவது இருக்கும், சரியாயிரும் என்று அல்ல. தேசத்தை குறித்த ஒரு கதறுதல் நமக்கு தேவை. நெகேமியாவின் ஆவி நமக்குள் வரணும். நெகேமியாவுடைய அலறுதல், அங்ககாய்ப்பு நமக்குள்ள வரணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே சேமத்தை தருவார். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கூட்டம் ஜெபிக்கிற இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு பெரும் கூட்டம் அவரவர்கள் தங்கள் தங்கள் வழிகளை மட்டுமே பார்த்துக் கொண்டு ஆகாயிலே வாசிக்கிறோம். ஆலயங்கள் இடிபட்டு கிடக்கிறது, ஆலயம் கட்டப்படாமல் கிடக்கிறது, தேசம் தாறுமாறாய் கிடக்கிறது. ஆனால் நீங்களோ மச்சு போகப்பட்ட வீடுகளிலே நீங்கள் குடியிருக்கிறீர்களே, அதற்குரிய காலமா இது என்று சொல்லி ஆகாய் மூலமாய் கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அதுபோல இந்த செய்தியை கேட்கிறான், எருசலேமின் செய்தியை கேட்டு துக்கிக்கிறார். என்ன பண்ண நெகேமியா? வேகமா ராஜாட்ட ஓடி, ராஜா என் நகரம் இப்படியா இருக்கு, எருசலேம் இதை கிடக்கு, அதனால எனக்கு சீக்கிரமா எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் எல்லாம் சீர்படுத்தணும் என்று சொல்லி ராஜாவிட்ட போல அந்த ராஜாவுக்கும் மேலான ஒரு ராஜா இருக்கிறார், அவரிடத்துல போகிறார். ஆமென். கர்த்தர்ல போய் கதறுகிறான். நீங்க அந்த நெகேமியாவோட 1ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சீங்கன்னா அவனுடைய ஒரு அருமையான ஜெபம் அங்கே இருக்கிறது. ஆமென். அருமையான ஜெபம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம இப்போ உட்கார்ந்து தியானிக்க முடியாது. அங்க பாருங்க, அவன் கதறுகிறான். அந்த கதறு அவன் சொன்ன 1:4 சொல்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அங்க ஒரு பெரிய நீண்ட ஜெபம் இருக்கிறது. நீங்க வீட்டுல வாசிங்க, அந்த 5ஆம் வசனத்துல வீட்டுல வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகி கர்த்தாவே உம்மை நம்புகிறோம் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஆண்டவரே, 16ஆம் வசனம் சொல்லி, ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி. எந்த மனுஷனுக்கு முன்பாக? ராஜாவுக்கு முன்பாக. பரலோக ராஜாவுக்கு மன்றாடுகிறார். அதாவது உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. பாருங்க, இவன் போய் கேட்கல. நீ அடுத்த அதிகாரத்தில் பண்ணா, இவன் நெகேமியா ஜெபத்தை அருமையாய் முடித்து விட்டு அங்கே போகிறான். அவனுடைய வேலையை கவனிக்க போய் ராஜாத்துல பண்ணு கேட்கிறான். அவனுடைய வேலை என்ன? திராட்சை ரசத்தை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கும். அவன் எடுத்து கொடுக்கும் பொழுது ராஜா கவனிக்கிறார். நெகேமியாவே, உன் முகம் ஏன் துக்கமாயிருக்கிறது? இன்று உன் முகம் ஒரு மாதிரி துக்கித்த நிலைமையிலே நீ துக்கமுகமாயிருக்க, என்ன காரணம்? யார் கேட்கிற? ராஜா கேட்கிறார். கவனிங்கள், நல்ல கவனிங்கள். நாம் எந்த நிலையில எந்த சூழ்நிலையிலும் பிரபுக்களையோ மனுஷர்களையோ அல்ல, அந்த ராஜாவை நோக்கி நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், கண்ணீர் விடுவோம் என்று சொன்னால், இவ்வுலகத்து ராஜா நம்மிடத்துல வந்து உனக்கு என்ன என்று கேட்பார்கள். ஹல்லேலூயா. They ask us, என்ன? What happens? நீங்க ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு? கவனிங்கள், இன்னொரு காரியம். அரண்மனை, அன்னைக்கு பெர்சியா அரண்மனையில ராஜாவுக்கு முன்பாக ஒருத்தரும் துக்கமா இருக்க கூடாது. இட்ஸ் a சட்டம். அப்படி அவங்க துக்கமா இருப்பான் என்று சொன்னால் இவன் சிறை சேதம் கூட பண்ணுவதற்கு ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் ராஜாவுடைய மகிழ்ச்சியை இவன் கெடுக்கிறான். ராஜாவுடைய அந்த அந்த ரெகுலர்
ஆக்டிவிட்டிஸுக்கு இவன் தடையா இருக்கிறான். இவனை வெளியே கொண்டு போங்க, தூக்கி ஜெயில போடுங்க. இல்லை அவன் அன்னைக்கு என்ன அவன் சட்டம் வாயில வருதோ அந்த சட்டம் தான் அவனுக்கு, யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே இவன் நின்று கொண்டிருக்கிறான் நெகேமியா. ஆனால் அவன் கேட்கிற பாருங்க, நெகேமியா உன் முகம் ஏன் இன்னைக்கு துக்கித்து இருக்கு? அர்த்தம் அந்த 2வது அதிகாரம், அர்த்தசுச ராஜாவின் 20ஆம் வசனம், திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கேன், நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது கவனிங்க, ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, என்ன பயப்படுறான்? தூக்கி உள்ள போடுறான், ஜெயில தூக்கி போடுவான், சிறை சேதம் பண்ணுவான், பயப்படுறான். ஆனால் கவனிங்கள், ஏற்கனவே ஒரு ராஜா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் அந்த ராஜா இந்த ராஜா பேசிட்டார். ஏற்கனவே அந்த ராஜா இந்த அர்த்தசுச பேசிட்டார். அதனால இவனுக்கு ஒரு சேதம் வராது. 2ஆம் அதிகாரத்தை படிக்கும். இவன் ஏற்கனவே அரண்மனை வாசம் உடையவன். யாரு? நெகேமியா. நல்ல ஒரு டேர்ம்ஸ் யாருக்கு? ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கு உண்டு. ஏனென்றால் அவனுடைய அந்த முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறான். அந்த அரண்மனையில ஒரு பொறுப்புல இருக்கிறான். தினந்தோறும் ராஜாவை சந்திக்கணும், தினந்தோறும் ராஜாவோட இருக்கணும், தினத்தோட ராஜாவோட பேசணும், தினத்தோட ராஜாவுக்கு ஊழியத்தை செய்யணும், அந்த பரிமாறலை கொடுக்கணும். ஒருவேளை என்னை அந்த இடத்துல அப்படி வைத்திருந்தானா, இப்படி ஒரு செய்தி கேட்ட நேரா ராஜா 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 ராஜா. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த பழக்க வழக்கம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நெகேமியா அதை செய்யவில்லை. என்னதான் ராஜா இருந்தாலும் அவன் மனுஷன் தான். அவன் மனுஷன். எந்த நேரத்தில் அவனுடைய புத்தி மாறும். ஆனால் என் தேவனோ மாறாதவர். அல்லேலூயா. தேவனோ மாறாதவர். அவரிடத்துல யார் வந்து கண்ணீர் விட்டாலும், எந்த நிலையில ஜெபித்தாலும் கர்த்தர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். இறங்குகிற தேவனாயிருக்கிறார். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் வந்து என்னிடத்துல கதறிக்கிட்டு, என்னப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்கிற ஆண்டவர், கேட்கிற தேவனுடைய ஆண்டவர். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜெபத்தை அவனுடைய அந்த அரண்மனை அந்த 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 பழக்கத்தை, அத பழக்கம் என்று சொல்ல முடியாது, அந்த அரண்மனை அந்த அட்மாஸ்பியரை அவன் பயன்படுத்தல. நெகேமியா பயன்படுத்திக்கலாம், அவன் பயன்படுத்தல. அவன் அல்லேலூயா. மோசே அரண்மனையில் இருந்தாங்க. அரண்மனை தானே 40 வருஷம் தான். அவனுக்கு ஃபாரன் நல்ல டேர்ம்ஸ் இல்ல. ஏன்னா குமாரத்திட்ட மகன் ஆயிற்று. ஃபாரோன் எகிப்து தேசத்து ராஜாவுடைய. ஆனாலும் அவன் ஒரு நாளிலே வெளியே ஓடி வந்துட்டான். தேவ ஜனங்களோடு துன்பத்தை அணிவிப்பது மேல். மோசே அவனுக்கு ஒரு நல்ல வாசம். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல கவனிகள். அது மோசேவா இருக்கட்டும், நெகேமியாவா இருக்கட்டும், ஈவன் தானியேல், நேபுகாத்நேச்சார் இளைஞனாய் அங்கே அடிமையாக சிறைவாசத்தில் இருக்கிறான். அவனாயிருக்கட்டும், சவுலுடைய அரண்மனையிலே தாவீது நல்ல நண்பனாய் அவனாயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், நல்ல கவனித்து பாருங்கள். மோசேயாயிருக்கட்டும், தானியேலாயிருக்கட்டும், நெகேமியாயிருக்கட்டும், இல்லாட்டி அந்த தாவீதாயிருக்கட்டும், அவர்கள் ஒருபோதும் அவர்கள் இந்த ராஜாக்களை சார்ந்து இல்லை. அமைப்பு சொல்லலாம், பரலோக ராஜாவை தான் சார்ந்திருந்தார். அதனால்தான் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஜாதிகள், அதாவது வெறும் ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாய் கர்த்தர் மோசே, தேசத்துக்கு அதிபதியாய் தானியேலை, தேசத்துக்கு அதிபதியாய் யோசேப்பு, தேசத்து ராஜாவாய் தாவீதை. ஆமென். பாருங்க அருமையாளே, நான் சொல்லுகிற ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நமக்கு வந்துட்டு
நல்ல அவங்க நல்ல வாய்ஸ் இருப்பா, நல்ல voice. எந்த நபர்களில் நின்று பேசணும், எந்த அதிகாரியை சந்திக்கணும், எந்த அதிகாரத்தில் எந்த விஐபி யாரா இருக்கட்டும், எந்த மினிஸ்டர், எந்த சிஎம் யாரா இருக்குது, ஈவன் பிஎம், எல்லாரையும் காட்டிலும் மிக உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிற தெய்வம் நம்முடைய. அல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மனுஷரை நம்பி வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாளிலே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக நெகேமியா. சங்கீதம் 118 8-9 வாசிங்க. சங்கீதம் 118 8-9 வாசிப்போம். வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது என்று சொல்லவில்லை, இருப்பதே நலம். அடுத்த வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இருப்பதே நலம். மனுஷனா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், பிரபுக்களா இருக்கட்டும். அருமையான நல்ல கவனிங்கள். இந்த நாளிலே என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த நிலையிலும் ஊகவர் யாரா இருக்க, உனக்கு நிறைய பின்னணி இருக்கலாம், more backgrounds, supports, anything, everything. கர்த்தரை முதன்மையாய் வைக்க வேண்டியதில் வைத்தால் நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. நாம் பிழைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord. இவளுக்கெல்லாம் ஒரு அரண்மனை வாசத்தை கொடுத்தார். ஆமென். காரணம் என்னன்னு சொன்னால், இவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக, தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இவன் நெகேமியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர் மோசேயா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நல்ல கவனிங்கள் செய்யும்படியாக இவர்கள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் இவருடைய வாசம் எங்கிருந்தது? அரண்மனையோடு இருந்தது. ஒருவேளை நான் சொல்ற கேளுங்க, உன்னை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கென்று, அதாவது தன்னுடைய பணிக்கென்று, தன்னுடைய வேலைக்கென்று அழைப்பார் சொன்னால், உன்னை அரண்மனை வாசம் கூட அவர் கொடுத்து உன்னை அழைக்கலாம். அரண்மனை பின்னணி கூட இருக்கலாம். அதுக்காக அரண்மனை பின்னணி தான் உடையவளா இருக்கணும் கிடையாது. வேறு இன்னொரு குடிசை, மோஸ்ட் லீஸ்ட் இருந்து கூட உன்னை பயன்படுத்தலாம். அவருடைய பணிக்கு அங்கிருந்து உன்னை வந்து பின்னணியை வைத்திருக்கலாம், இங்கேயும் பின்னணியை வைத்திருக்கலாம். ஆனா அங்கிருந்தவங்க தான் ஊழியம் செய்வாங்க, இங்க இருக்க ஊழியம் செய்வாங்க. கர்த்தரால் தேவனால் கூடாதது. ஒரு சிலர் இப்படி என்றால் ஒரு சிலர் இப்படி. அவருக்கு அவருடைய ஊழியம், அவருடைய வேலை, அவருடைய பணி எப்படி வேணா நடத்தி செல்வார். அருமையானவர்களே, நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அவர் சொல் கேட்டு நாம் நடக்க வேண்டும். நேற்று ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தார். ஊழியக்காரருடைய மனைவி வந்தார்கள். வந்து நிறைய பேசினார். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பாஸ்டர், நீங்க இப்ப பிஷப்பா அப்படின்னாரு. நான் அவர் அப்படி ஏறெடுத்து பார்த்தேன். பிஷப் வாங்கிட்டு, இல்ல பிஷப்பா நான் சொல்றாங்க. அடுத்தது நல்ல கவனிங்க. இந்த பிஷப், இந்த ரெவரண்ட், இந்த டாக்டர், இந்த சோன்சோ, இதெல்லாம் எடுத்து நான் மேல போறேன். ஏப்பா, இப்படி ஒரு ஊழியமே கிடையாது, கீழே போய் நிற்கிறேன். வேதத்துல நல்ல கவனிங்க. வேதத்துல 5 ஊழியம் தான் கொடுக்கப்படும். இந்த 5 ஊழியம் செய்யறவன் தான் பரலோகத்துக்கு. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம். இந்த ஊழியத்துல நீ எவ்வளவாய் உண்மையாயிருந்தாய்? இது நான் கொடுத்த ஊழியம் உனக்கு. இதுல நீ எவ்வளவு உண்மையாயிருந்தாய்? பரலோக வாசல் திறக்கப்படும்.
சும்மா இந்த படம் கட்டுற வேலையெல்லாம் அவட்ட ஓடாது. இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட், அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணு அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டே ஒரு மாதிரி எப்படி இல்லாம ஒரு மாதிரி செதஞ்சு போய் கிடக்கு. கிறிஸ்டியானிட்டி எப்படி கிடக்கு? செதஞ்சு போய் கிடக்கு. எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு தியாலஜி அவங்க அவங்களோட லிட்ரேச்சருக்காக அவங்கள வாலண்டியர் லெட்டர் போட்டு டாக்டரேட் கொடுக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் நான் சார் நீங்க கலெக்டிங் தாமோ, பட் உங்களுக்கு கிடையாது, பிகாஸ் ரீடிங் யுவர் மேகசின், வெரி குட் லிட்ரேச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி நான் சொல்ல ரொம்ப நன்றி. உடனே ஒரு லெட்டர் 12 years தான், ரொம்ப நன்றி ஃபார் யுவர் ஆனர், எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், போய் நான் ஆட விட்டுருங்க, தேங்க் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு. அதை நான் நேற்று அவர்கிட்ட சொன்ன பொழுது அவர் ஐயோ அந்த யூனிவர்சிட்டியா மிஸ் பண்ணிட்டீங்களா பாஸ்டர்? யூனிவர்சிட்டியெல்லாம் என்ன மிஸ் பண்ண? ஐயோ அப்படி இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு தெரியல. இதையும் விடல. பரலோகம் என் பக்கம் நேர பக்கத்துக்கு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்க சிந்தையை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, முதல் பிரச்சனை பரலோகராஜ்ய சமயமா இருக்கிறது. ஆக மனம் திரும்புங்கள். அவன் நிறைய அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்வராய் சுற்றி தீர்க்கிறார். நமக்கு ஒரு மாதிரியை வைத்துக்கிட்டு போனார். இதை மாத்திரம் பிடிச்சுக்கிடுங்க, எழுந்து நீங்க ஜெபம் பண்ணணும். சோத்திரம் ஆண்டவரை இவருடைய ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் சிதைந்து கிடக்கிறது, ஒரு மாதிரி தடுமாறி கொண்டிருக்கிறது. ரொம்ப பரிதாபம். எதை எப்போ செய்யணும், என்ன செய்யணும், எதுக்கு செய்யணும் தெரியல. அருமையான விளை பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் வேலில் பற்றுதலாயிருப்பதே, மனுஷரை நம்புவதை பார்க்க கர்த்தர் வேலில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆமென். அல்லேலூயா. கவனி. அப்படி என்றால் இந்த நாளிலே we have to be very careful to walk with our Lord Jesus Christ. அவரோட நடப்பதில் ரொம்ப கவனம். அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நானு 6வது வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2:6. நெகேமியா வேற எங்கேயும் போக மாட்டான். 2:6 எடுத்து வச்சுக்க. நெகேமியா புக் எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, the first point, ராஜா கேட்கிற, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவான்? அவன் ரெடியா ஆன்சர் வச்சிருக்கான் பாருங்க. தலையை சொரியல, யோசிக்கல, சொல்றான் பாருங்க. அதற்கு பதில் இவ்வளவு காலம் செல்லும். அடுத்த பாயிண்ட் 7ஆம் வசனம் பாருங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். போங்க இப்ப பாருங்க, நம்ம போனதவே நான் புறப்பட்டு போய்கொண்டு எனக்கு நிறைய தடைகள் வரும். அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க ராஜா அந்தந்த ராஜாக்களுக்கு தேசாதிபதிகளுக்கு நீ என்ன பண்ணுவாரு? கடிதம் கொடுக்கணும். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறாரு. ஐ கேன் கோ ரீச் சேஃப்லி எருசலேம். என்னுடைய நகரத்துக்கு, ஜெருசலேம் சொல்லல, என்னுடைய நகரத்துக்கு. பாருங்க, இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும். அவன் எவ்வளவு திட்டமிடுதல் பாத்தீங்களா? நெகேமியாவுடைய திட்டமிடுதலை பாருங்க. ப்ரீ பிளான். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல திட்டமிடுதல் இல்லை, வீடுகள்ல திட்டமிடுதல் இல்லை,
குடும்பத்துல திட்டமிடுதல் இல்லை, ஊழியங்களில் திட்டமிடுதல் இல்லை. வந்ததுக்கு வந்தா போனதுக்கு போனான். இந்த காரியத்தை நான் செய்ய போயிருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன், வாட் ஐ அம் கோயிங் டு டு, இதுக்கு என்னென்ன திங்ஸ். தவறுகள் வரலாம், ஐயா, மனுஷன் தானப்பா, எல்லாரும் மனுஷன் தான், குறைகள் வரதான் செய்யும். திட்டமிடாத வாழ்க்கை, திட்டமிடாத ஊழியம் தேவனுக்கு அருவருப்பு, தேவனுக்கு அருவருப்பு. நான் சொல்லி எவ்வளவு குறைகள் வந்திருக்கு, எவ்வளவு தவறுகள் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, அவன் பெர்ஃபெக்ட் சொல்றான். பட் when we read this book, நம்ம சில கற்றுக்கொள்ளணும். ஆமாண்டவரே, எவ்வளவு அழகா திட்டம் கேட்கிற, எவ்வளவு காலம், எப்படி திரும்பி வருவாய், இவ்வளவு காலம், எவ்வளவு அழகா பாருங்க. இன்னும் போவை சேரலங்க ஊருக்கு. அது என்ன பொசிஷன் தெரியாதவனுக்கு, அவங்க என்ன நிலையில கிடக்கு, நகரம் எப்படி தெரியல. பட் பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து திட்டமிடுற மாதிரி இவ்வளவு காலம் செல்லும். சி, இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, அவன் யோசிக்கிற மாதிரி நம்ம போகும்போது நம்ம மாட்டு சொல்லிட்டு இத்தனை நாட்களை நான் முடிச்சிடும் சொல்லி இத்தனை காலத்துல நான் திரும்பி வந்து சொல்லி, ஒருவேளை அப்செக்ஷன் வந்து தடைகள் வந்து நான் போற வழியில எங்கேயா நம்மளை பிடிச்சி எங்கேயா உட்கார வச்சுட்டானா, உடனே சொல்றான், ராஜா லெட்டர் ஒண்ணு கொடுங்கப்பா. பாருங்க, ஊழியத்துல ரொம்ப அவசியம், குடும்பத்துல முதல்ல அவசியம், அப்புறம் ஊழியம். ஃபேமிலி, குடும்பத்தில் அவசியமா. ஒரு நாளை கத்து நமக்கு கொடுக்குறான்னு சொன்னா அந்த நாளை நம்ம திட்டமிடணும். காலையில் எழுந்திருக்கணும், இந்த வேலைகளை செய்யணும், இதை செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இதை முடிக்கணும், சாயந்தரம் உட்காரணும், இப்படி ஜபத்தை பண்ணணும், அது போகணும், அப்படி போகணும், அது திட்டமிடுது. இதுதான் கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஒரு மாதிரி. லாக்டவுன் வந்தது, நிறைய பேருக்கு ராத்திரி எது பகல் எதுன்னு தெரிய மாட்டேன். ராத்திரி எது பகல் எது, பகல்ல படுக்கிறான், ராத்திரி எடுங்க, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. ராத்திரி படுக்கிறான், சாயந்தரம் எழுந்திருக்கான், இது கிடையாது, எந்த நடந்தும் தெரிய மாட்டேன். அது அல்ல ஒழுங்கும் கிரமும். 2 கொரிந்தியர் 14:40 வாசிங்க. 2 கொரிந்தியர் 14:40, 2 கொரிந்தியர் 14:40 வாசிங்க. 14 தானே இல்லையா? 1 கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியர் இருக்கா? சகலமும் நல்லொழுக்கமாயும், சகலம் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. பசுத்தாங்கள் எப்படி தெரியுமா? ஒழுக்கமும் ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். ஒழுங்கும் கிரமம், இதான் பரிசுத்தனுடைய வேலை. பரிசுத்தான் ஒழுங்கும் கிரமம். இதுக்கு மாறி இருந்தால் அது அக்கிரமம். கிரமம் அதுக்கு ஆப்போசிட் அக்கிரமம். இதுக்கு மாறி எதாவது அக்கிரமம். தேவனுடைய பார்வையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே. இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம நெகேமியால we are learning some subject. அப்ப நமக்கு ஒழுங்கும் கிரமம் அவசியம். We have to plan. திட்டமிடுதல சில நேரம் சில குறைகள் வந்துடும். It's common, it's nature. நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது, சூப்பர் பவர். நமக்குள்ள சில மறதிகள் வரும், சில சில காரியங்கள் வரும். ஓகே கத்தராத. பட் அதுக்காக நம்ம முயற்சிக்கிறோமா? அதுதான் கத்தர் பார்க்க. அதுக்காக நம்ம திட்டமிடுகிறோமா? அல்லேலூயா. அருமையானவர்களை கவனியுங்கள். தேவன் ஒரு ஒழுங்கை நம்மளை எதிர்பார்க்கிறார், ஒரு திட்டமிடுதலை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆயத்தமா. நீங்க நிறைய ஒரு ஆயத்தமற்ற நிலை, நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறார்கள், நிறைய இழப்புகள்.
இட்ஸ் ட்ரூ. ஒரு ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். அது இல்லாத நிறைய நஷ்டங்கள், நிறைய தெரியும். நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஓகே. உண்மைதாங்க, ஒரு ஆயத்தம். நல்ல ஒரு எக்ஸாம். அல்லேலூயா. அருமையான இந்த நாளிலே நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ளும், கற்றுக்கொள்ளும். சேஞ்சஸ். நம்முடைய மனம் புதிதாகனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்றாரு அல்லவா, ரோமர் 12 மனம் இட்ஸ் a renewal of mind. நம்ம என்னதான் இன்னைக்கு பாருங்க, நல்ல நீங்கள் பிரசங்கங்கள் ஒருத்தர் மாற்றாதுங்க. பிரசங்கங்கள் வந்துட்டு இட்ஸ் ஒரு ஒரு புஷிங், அவ்வளவுதான், ஜஸ்ட் புஷிங். பட் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன தேவை, மைண்ட் கொஞ்சம் ரெனியூவல் ஆகணும். அதே இதுல இருந்துகிட்டு நீ 1000 பிரசங்கம் 10,000 பிரசங்கம், அது ஒருவனே அசைக்காது. பிரசங்களுக்கா பஞ்சம் இன்னைக்கு? பிரசங்களுக்கு பஞ்சமா? அப்பா, அவ்வளவு பிரசங்கம், தடிக்கணுங்க பிரசங்கம், எழுந்து நின்னா பிரசங்கம். இன்னைக்கு பிரசங்களுக்கு குறைவில்லை, பிரசங்கள் இருக்கு, ஏகப்பட்ட பிரசங்கம். பட் வாட் அபௌட் யூ, வாட் அபௌட் மீ? நமக்குள்ள அந்த மைண்ட் ரெனியூவல் இருக்கு, ஏதாவது இருக்கா? முயற்சி பண்றோமா? இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம். அப்படியா? 1,00,000 பிரசங்கம் கேட்டாலும் ஒண்ணு மாற போறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் திங்க் பண்ண. அது பவுல் அழகா சொல்ற, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே அதே சிந்தனை, அதே மனம், அதே இது, அதே 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 நத்திங்களா நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே தான் இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய் மனம் அப்படிதான் போறாங்க, மனம் வியாழன் மனம் வெள்ளி வெள்ளி சனி சனி மறுபடியும் திங்கள் செவ்வாய் இப்படியே வாண்டி ஓடிட்டு. என்ன 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 புதுசு என்ன பார்த்தோம்? ஏதாவது ஒண்ணு ஒரே நாள் எல்லாம் வரணும் இல்லை, அதை எதிர்பார்க்கல. கர்த்தரை எதிர்பார்க்க மாட்டேன். ஒரே நாள் ஓவர் நைட் எவ்ரிதிங் இம்பாசிபிள், இம்பாசிபிள். கர்த்தருக்கு நல்லா தெரியும் நம்முடைய பலகீனத்தில் அவருடைய பலன். வாட் எஃபர்ட்ஸ் we are taking, என்ன என்ன அதுக்காக என்ன பண்றோம், இதான் கர்த்தர் பார்க்கணும். அருமையானவர்களை கவனிங்கள். சோ அடுத்தது பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், நேரம் ஆயிட்டு இருக்கு, வாசிக்கலாம். அப்படியே போறான், அந்த பாதெல்லாம் இடிஞ்சு தவுந்து கிடக்கு, ஜனங்களை அதிகளை கூட்டுறான், பேசுறான், எல்லாம் பண்றான், கெட்டிங் ரெடி டு ரீபில்ட் எல்லாம் பண்றான். ஆனா அது ஒரு வார்த்தை எங்க கவனிக்கணும். அவர்கள் வாசிக்கலாம் 12ஆம் வசனம், 2:12. நான் 11 நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகம் எல்லாம் வேறொன்ற மிருகம் என்னோட இருந்ததில்லை. சரி, அது ஒரு புகழ்கள். அந்த பாயிண்ட் முக்கியமான பாருங்க, என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. இதுதான் சீக்ரெட் ஆஃப் தி விக்டரி. அத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஊழியத்தின் வெற்றி தெரியுமா? பல 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 பேசிட்டு நிறைய பேசுவாங்க. குடும்பத்தில் வெற்றி, ஒரு குடும்ப வாழ்க்கையில வெற்றி தெரியுமா? எதை பேசணுமோ அதை நான் பேசணும், எதை பேசக்கூடாது பேசணும். அவர் பிளான் கொடுத்திருக்காரு ஆண்டவர். என் தேவன் என் மனதிலே வைத்ததை, வச்சது யாரு? தேவன் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை, நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. சரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன தியாகிச்சு, அந்த ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சு வச்சுக்கோங்க, அடுத்து உடனே சொல்லலனா
இருதயம் வெடிச்சிடும் அவங்களுக்கு. அப்படியே பார்ப்பாங்க, யார்கிட்ட சொல்லலாம், பல 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 பேசு குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும். ஊழியத்துல அவர் செய்யறது வந்து ஒரு 5% செய்வாரு. பேசுறத பார்த்தா 90% பேச. நான் அப்படி போனேன்னா இப்படி போனேன்னா அப்படி போனேன்னா ஓ நடந்ததா இப்படி நடந்தா, பேசி பேசிய ஊழியத்தை கெடுக்கிற கூட்டம். பேசி எதை பேசணும் அதை பேசணும். சிலர் ஊமையாவே இருப்பான், அதுவும் ஆபத்து. சிலர் எப்படி இருப்பாங்க, ஊமையா இருப்பான், அவர் ரொம்ப பேச மாட்டாங்க, அப்படியா ஆபத்து. பேச பாருங்க, நெகமையா பாருங்க, எங்க பேசணுமோ அங்க பேசணும். தொடர்ந்து இருக்கு, அதுல இருக்கு. எங்க பேசணுமோ ஜனங்களை கூட்டுகிறார். அந்த என் தேவனுடைய கரம் என் 18வது சொல்லுகிறது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்க அறிவித்தேன். எந்த நேரத்தில் எதை சொல்லணும் சொன்னா, எதை சொல்லக்கூடாது சொல்லல. ஆமென். நீதிமொழிகள் 12 வாசிங்க. நீதிமொழிகள் 23. நீதிமொழிகள் 12:23. நீதிமொழிகள் 12:23. சீக்கிரம் வாசிங்க, நேரம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். அறிவை அடக்கி வைக்கிறான். அவன் விவேகி. அவன் அடக்க வேண்டியதுல அடக்கணும். தொடர்ந்து வாசி. மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். சொல்லிக்கிட்டே இருப்போம், நிறைய பேசி எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை செய்யணும். முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கும், அதை விட்டுட்டா அதை பேசி 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 இங்க மனசன் காத்து இடமா வீட்டுல பசியும். ஏமா பசி எடுக்குதுமா, இட்லி இந்த அத பாத்தீங்களா, நேத்து சொந்தக்காரன் பேசிட்டு இருவான், இவனுக்கு பசி எடுத்து பெருங்குளூர் சிறுவனுக்கு உடனே பார்ப்பான், நீயாச்சு அவன் சாப்பாடு என்ன ஆளை விடு, நான் போய் படுக்க போறேன். பிரச்சனைகள், வேதனைகள், இப்படி நிறைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சு அதிகம். எந்த பேசுங்கப்பா வேண்டாம் சார், அவசியமானதை அர்த்தமுள்ளதை பேசு, தப்பு கிடையாது, தவறு கிடையாது. விவேகி அடக்குகிறான். 14 வாசிங்க, அதே 12-14. நீதிமொழிகள் 12-14. அவனவன் தன் வாயின் பலனை திருப்தி அடைவான். அதனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 18 வாயின் பலனை குறித்து சொல்லுகிறாங்க. 18-20. அதே நீதிமொழிகள் 18-20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ரொம்ப எச்சரிக்கை. உதடுகள், வாயின் பலன். ஊழியத்தில் வந்துட்டு நிறைய அனுபவம் இருக்கு. சிலர் வந்துட்டு உட்கார்ந்து நிறைய பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணும், பேசாம கேட்டுட்டு இருக்கும். நீங்க பதில்கள் கொடுத்தீங்க, தொலைஞ்சது. ஏன்னா நீங்க சாயந்தர வரைக்கும் அவருடன் தப்பிக்க முடியாது. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கே போறது, என்னடா மனுஷன் இவ்வளவு தூரம் பேசிருக்க, ஒன்னோட வாயத்தை இருக்கணும். அவர் பாட்டு நிறுத்துவாரு, சோத்திரம் வருது, ஜெபம். ஏன்னா அதான் விவேகி. விவேகி. பாருங்க, நெகேமியாவில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அறிவிக்க வேண்டியதுதான் அறிவித்தான். அது அறிவிக்க கூடாது, என் மனதில் வைத்தது நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அதே அதிகாரத்தில் வருது, அறிவித்தான் அறிவிக்க. நம்ம எல்லாரையும் நம்பிடுறோம்ல, எல்லாரையும் நம்பிடுறோம். வேதம் அப்படி சொல்லலையே. எல்லாரும் நம்ப கூடாதுங்க, எல்லாரும் நம்ப கூடாது. நம்ம தவறு பண்ணிட்டோம். ஈவன் மீ, இன்க்ளூடிங் மீ, தவறு பண்ணிட்டேன். இன்னைக்கு பேசுறாங்கன்னா உங்களோட மட்டுமல்ல, என்னோட பேசுறாங்க. அதனால எல்லாம் நம்பிடக்கூடாது. நஷ்டம், இழப்பு, வேதனை, துக்கம், தூக்கமின்மை,
பரிதைப்பு, அங்கலாய்ப்பு, ஆவேசம், சொல்லிக்கிட்டே போலாம். வெறிக்காது. கத்த நல்லது. நேரம் ஆயிட்டு இருக்கு. அருமையாளர்களை கவனிங்கள். அப்போ அந்த வேலையை ஆரம்பித்தான், ஜனங்களை கூட்டுவித்தான், அவளை சரியான முறையில் அவளை நல்ல இது பண்ணா, அவளை என்கரேஜ் பண்ணா, எழுந்து கட்டுவோம் வாருங்க என்ன சொன்னாங்க. 52 நாள்ல முடிஞ்சது, அழகாக முடிஞ்சது, முடிஞ்சது, வேலையும் முடிஞ்சது, டைமும் முடிய போகுது, வேலையும் முடிஞ்சது, கடைசி உனக்கு சொல்லி முடிக்க அலங்கு கட்டி முடிக்கப்பட்டு. ஆனா அதுக்கு எதிரிகள் வந்தாங்க, சன்பலா தோபியெல்லாம் வந்தாங்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இப்ப அந்த சப்ஜெக்ட்ல போல நான் சன்பலா தோபியா வந்து என்ன பண்ணாங்க, நிறைய எதிர்ப்புகள், எதிரிகள், அது இது கூட இருந்த பிரபுக்கள். அது ஒரே பாயிண்ட் சொல்ல பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், சரி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பாருங்க, ஒரு கூட்டம் கட்டி கொண்டிருக்கிறது, ஆனால் அவருடைய பிரபுக்களோ என்ன பண்றாங்க, தங்கள் வேலை, ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. அது என்னன்னா அவங்க வந்து எதிர்க்கிறார்கள். ஏன்னா அவர்கள் பிரபுக்கள். அவங்க யாரு? பிரபுக்கள். நாங்களும் பிரபுக்கள். இந்த வேலையை போய் மண்வெட்டியை பிடிக்கிறான், கல்லை எடுங்கிறான், கொத்துங்கிறான், குழியை தோண்டுங்கிறான், கல்லை இழுத்துட்டு வாங்குறான். நாங்கள் பிரபுக்கள். நல்ல கவனிகள். ஆண்டோடைய வேலைக்கு பிரபுன்னு கிடையாது, அடிமை கிடையாது, எல்லாம் ஒரே தான், சேம். ஆண்டோடைய வேலை, அழகா சொல்லு, ஆண்டோடைய வேலை, ஆண்டோடைய வேலை. நல்லா புரிந்து கொள்ளும். இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து அந்த 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 பாலிட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சபைக்குள்ள அப்படி பெரியவன் சின்னவன், நான் படிச்சவன் படிக்காதவன், நான் வந்து சூப்பர் சீனியர், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது இருக்கு. அது ஆண்டோடைய வேலைக்கு அவங்க தகுதியற்றவர்கள். நீ எதை செய்ய வந்த? ஆண்டோட வேலையை செய்ய வந்தியா? கண்ணை முடிச்சுட்டு போயிட்டு ஆண்டவனுக்கு பலம் கொடுக்கும். அவன் அல்லேலூயா. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதையும் அவன் சமாளிக்கிறான். நெகேமியா சமாளிக்கிறான். அவளை பேசி எடுத்து அவள் அதை நீங்க வாசிங்க, கேட்டு வாசிங்க. என்ன சொல்ல வர அந்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், ஆண்டோட வேலையில நம்ம வந்து எந்த ஒரு ஏற்ற தாழ்வு பார்க்க கூடாதுங்க, ஒருபோதும். நாங்க ஆரம்பத்தில் ஊழியத்தை 94 வந்தாச்சு. 94 என்னுடைய ஆப்போசிட் நெய்பர் ஒருத்தர் மார்க்னு ஒருத்தர். அவர் ஆக்சுவலா அவர் ரோமன் கேத்தலிக் ஃபாதர். ரோமன் கேத்தலிக் ஃபாதர் வெளியே வந்தாங்க. அவர் அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாரு. மேரேஜ் பண்ணிட்டு அவருடைய 2 பிள்ளைகள் எல்லாம் ஓகே. சி ஒரு நாகர்கோவில்ல கோட்டார்னு சொல்லி கோட்டார் பாரிஷ், பெரிய பாரிஷ், பெரிய பங்கு பாரிஷ். அதனுடைய பாரிஸ் பிரிஸ்டா இருந்தவர் கோட்டார்ல. அவரை நாங்க போய் சந்திச்சோம். ரட்சிக்கப்பட்டு வந்து சபைக்கு, நாங்க எந்த சபைக்கு போனோம் அங்க கூப்பிட்டு போனோம். அப்போ சபை அங்க ஒரு வருஷத்துல கட்டுமான வேலைகளை புதிதாக மேல, பழைய சர்ச்சுக்களை மேல புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லா வேலைகளும் யாரும் செய்யறோம்? நாங்க தான் செய்யறோம். ராத்திரி சவுடு கொண்டு வந்து ஒரு ஆள் நிறைய கொட்டியிருக்கான். அந்த சவுடு எடுத்துட்டு போனோம். என்ன பண்ண, பாண்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு மேல கொண்டு போய் இது தர கூறாட்டுகிற எல்லாம் வேலை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை செய்யும். சாமியார் வந்து நின்னாரு. அப்படியே 2 நாளை பார்த்த, என்னடா இது பாண்டெல்லாம் தூக்குறாங்களே அப்படியே பார்த்தாரு. ஆனா அவருக்கு என்ன, நான் உண்மையை சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்லல, நான் எந்த நிலையிலிருந்து நான் இறங்கி வந்தேன் எப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்பா இவனே தூக்குறானே, இவனே பாண்ட தலைமுறை தூக்கி வச்சுட்டு படிக்கட்டு ஏறானே அப்படின்னு சொல்லி அப்படியே நின்னாரு. 3 நாள் பாண்ட தூக்கிட்டாரு. 3 நாள் பாண்ட தூக்கி மேல கொண்டு போய் யாரு, 4 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பாரிஸ் பீஸ்ட். அதான் ரட்சிப்புங்க. ரட்சிப்பு, ஆரம்ப ரட்சிப்பு. ஆண்டோருடைய வேலையை செய்ய ரொம்ப பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க கூடாது. நோ பிரஸ்டீஜ். ஆண்டோட வேலை அவன் தூக்கிட்டு பழைய சர்ச்சில் சர்வீஸ் இடத்துல சில நேரம் எனக்கு வந்துட்டு ஐயூரியில் போனோம், வைக்கணும். அங்கே போனால் ஒரு மாதிரி எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்களே அப்படி ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க டாய்லெட்டு. எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணணும், எடுத்து தண்ணி பாக்கெட் எல்லாம் தூக்கி போட்டு நல்லா கழுவி கிழிகள்லாம் சுத்தமாக்கிட்டு இருக்க நான் வந்து சர்வீஸ் உட்காடுறேன். நடந்தது உண்மை. இது என்னங்க, ஆண்டோடைய வேலைங்க. அந்த டாய்லெட் யாரு? சபைக்குரியது.
அந்த நல்ல வேலைக்கு அங்க வந்து பிரபுக்கள் என்ன பண்ணாங்க? கழுத்தை நீட்ட மறுத்தார்கள். அதாவது உடன்பட மறுத்தார்கள். நாங்கள் பிரபுக்கள், ஒருபோது இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. அருமை சபையே, எழும்பு 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 எழும்பு. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 5 minutes, மேக்ஸிமம் 10 minutes முடிச்சிடலாம். வாசிக்கலாம். கடைசியா எல்லாம் முடிந்து, எல்லாம் முடிஞ்சு அழகா அலங்க கட்டப்பட்டு வெரி வெரி சூப்பர், நல்ல ஒரு பிரம்மாண்டமா நிக்குது அலங்க. அவன் பாருங்க, வாசிங்க, எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிகாரம் நெகேமியா 10 எடுங்க. அதோட நான் முடிச்சிருக்கேன், டீட்டெயிலா போல. நெகேமியா 10ல அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். அல்லேலூயா. நெகேமியா 10ல உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 10 நிமிஷம். அதாவது நீங்கள் இப்போ நம்ம அந்த வார்த்தைகளுக்குள்ள போனா கொஞ்சம் ஏற்றாலும், இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சோம். 10ஆம் அதிகாரம் 30, 31 பார்க்கலாமா? 30. நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம். ஒரு உடன்படிக்கை செய்கிறார் நெகேமியா. இப்பொழுது எல்லா ஜனங்களையும் கூட்டி எடுத்து அவங்கெல்லாம் கட்டி முடிச்சு, இட்ஸ் வெரி ஃபைன். இப்ப நம்ம உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். மாறினாரா? இல்ல. அந்த உடன்படிக்கையில உண்மையுள்ளவராயிருந்தார் கர்த்தர். உடன்படிக்கையில உண்மையுள்ளவராயிருந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அது இன்று வரைக்கும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை இன்று வரைக்கும், till today. அதுபோல நெகேமியா தன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அதுல என்ன ஒன்று சொன்னால், அந்த 4 உடன்படிக்கை செய்கிறான். அதுல 30 நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரத்திகளை கொடாமல் இருப்போம். அது என்னன்னா, இனத்தை குறித்து சொல்லவில்லை, தேவ ஜனத்திற்கும் தேவனற்ற ஜனத்திற்கும் ஒரு மியூச்சுவல், அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுங்க. அதாவது அவங்களோட கூட உடன்படக்கூடாது, அவங்க கூட. ஏன்னா அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டுச்சு. அந்த உடன்படிக்கை சொல்றான். அதே போல நாமும் என்ன பண்ணும்? உடன்படிக்கிற உண்மை உள்ளாயிருக்கும். நாட்களிலே இனம் பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது, நான் அதை சொல்லல. பட் தேவ ஜனம், தேவனற்ற ஜனம். ஆமென். ரெண்டாவது பாருங்க, வாசிக்கிறான் அங்கே. 2வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிப்பது. 2வது உடன்படிக்கை. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி. டீட்டெயில் வேண்டாம். 2வது வந்துட்டு ஓய்வு நாளை நீ ஆசிரியக்கணும். அங்க நீங்க பிசினஸ் வச்சுக்க கூடாது, நீ வியாபாரம் வச்சுக்க கூடாது, நீ வேலை வச்சுக்க கூடாது. அன்னைக்கு என்ன பண்ணும்? ஓய்வு நாளை ஆசிரியர். 2வது உடன்படிக்கை அவன் செய்யலாம். 3வது வாசிக்கலாம். அந்த 7ஆம் வருஷத்துல நிலத்தை பயிரிடக்கூடாதுன்னு சொல்லி 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணை. வசனத்தை மட்டும் சொல்லுங்க. 31 வாசி. நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். 7ஆம் வருஷத்துல நீ நிலத்தை பயிரிடாதபடி. யாத்திராகும் நியாய பிரமாணம், யாத்திராகும் 23 10 முதல் 12. நோட் பண்ணிக்கிடுங்க, நீ வீட்டுல வாசிங்க. யாத்திராகும் 23 10 முதல் 12. கவனிங்கள். நான்காவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மேலும் நாங்கள் 32 வசனம், எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நீர்த்து உண்டாகும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷம் தோறும் நாங்கள் சேக்கலில் 3இல் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அறிஞர்களை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுப்பதிலே தயக்கம் காட்டினீங்கன்னா தேவன் ஆசீர்வதிக்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேங்க, நிறைய பேர் பார்க்கிறேன்.
ஊழியத்துக்கு என்ற நம்மளோட கை நடுங்குது, கை நடுங்கக்கூடாது. உண்மையை சொல்லுங்க, உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை தான் எங்க உடன்படிக்கை. நாம் யாரா இருக்கிறோம் தெரியுமா? நெகேமியா லெட்டர் வாங்கிட்டு வந்தாரு எல்லா தேசாவிட. நம்ம லெட்டர் வேண்டாம், இன்னைக்கு நோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நாம் மற்றவர்களால் அறிந்து வாசிக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிறோம். ஆமென். இருதயத்திலே கிறிஸ்துவால் எழுதப்பட்டு சகல மனுஷன் அறிந்து வாசிக்கப்படும் நிருபங்கள். நம்ம நடந்து போனா நம்ம நிருபங்கள் இருக்கா? ரொம்ப குறைச்சலா. அருமையான விலை கவனிங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனை போஷிப்பதற்கு ஒருபோதும் தயக்கம் காட்டாது. இன்னைக்கு சபைகளை நடத்தி வருவது என்பதும், இன்னைக்கு சபைகளை நடத்தி சபைகளுடைய ஊழியர்களை போஷித்து கொண்டு வருவது என்பது அத்தனை இலகுவானது இல்லைங்க. These days, especially these days. உங்களுடைய தீர்மானத்தை, உங்களுடைய பொருத்தனைகளை ஒருபோது நீங்கள் பின்வாங்க வேண்டாம். அதை அவர் பார்த்துக்கிடுவார். அதை எப்படியா நடத்திக்கிடுவார். எப்படியா நடத்திக்கிடுவார். அதை அவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு என்ன பாவம்? உடன்படிக்கையில உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கையில உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உன்னில உண்மையுள்ளவராக இருப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை, உன் தலைமுறை ஆசீர்வதிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளே, எவ்வளவோ செலவழிக்கிறீங்கல்ல, ஆலயத்தை நினைத்து பாருங்கள். ஆலய பணிகளை நினைத்து பாருங்கள். ஆலயத்து ஆசாரியனை நினைத்து பாருங்கள். உங்க வாழ்க்கை எதிர்கால ஆசாரமா இருக்கணும். தயவு செய்து அன்னைக்கு அந்த அலங்கம் கட்டி முடித்த பிறகு ஜனங்களை கூட்டி உட்கார வைத்து உடன்படிக்கை செய்தாங்க. அந்த உடன்படிக்கையின்படி ஜனங்கள் இருந்தார்கள், ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். What about you and me? These are the subject from Nehemiah. நெகேமியா நான் இந்த தியானித்த கரை. கர்த்தர் உங்களையும் இதில் நீங்கள் தீர்மானத்தில் பொறுத்தனிலை நீங்கள் உறுதியாக இருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பார், உங்களை மென்மேலும் ஆஸ்வதிப்பார், உங்களை தலைமுறையிலும் ஆஸ்வதிப்பார். ஜெபமனமா. நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும் இரக்கத்தின் தேவனே, கிருபை நிறைந்தவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஆராதனை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. இந்த பிரசனம் எங்களோடு இருப்பதா, இந்த தயவு எங்களோடு இருப்பதா, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்துகிறார். உண்மையிலே நாங்கள் வளர்ந்து உமக்கு ஏற்ற நிறுவனங்களாக ஆண்டவரை நாங்கள் காணப்படும் எங்களுக்கு செய்கிறோம். சமானது தேவன் தாமை யாவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கி ஒவ்வொருவரை நிறைவாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்திடும். தலைகளை உயர்த்துகிறார், குறைகளை மாற்றுகிறார்கள், குற்றங்களை எடுத்து போடுங்க. அப்படியா ஆண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கி யாவர் மேலும் உங்களுடைய கிருபை நிறைவு இயேசு நாமத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.